அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த மக்கள் சந்திப்பு, மாபெரும் மக்கள் சந்திப்புக்கு எங்களையுமே ஒரு அங்கீகாரம் கொடுத்து வர வச்சதுக்கு ஃபர்ஸ்ட் தலைவருக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். ஒரு 55 நாள் கழிச்சு இந்த ஒரு மிகப்பெரிய துயர விஷயத்திலிருந்து மீண்டு வந்து இந்த மாதிரி ஒரு மக்கள் சந்திப்பை வந்து நடத்திட்டு இருக்காங்க. அதில் தலைவர் என்னென்ன பேசுவார், இன்னும் அடுத்தடுத்து கட்சி பணிகள் எப்படிலாம் போகும் அப்படின்றத நினைக்கும் போது கொஞ்சம் எக்ஸைட்டடாகவே இருக்கு. பொதுவெளியில் சந்திச்சிருந்த தலைவர் இப்போ வந்துட்டு உள்ளரங்களை வந்து சந்தித்தார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களோட மனநிலைமை எப்படி? ரொம்ப வேதனை அளிக்குது. ஆக்சுவலாக லட்சக்கணக்கான மக்கள் வந்து சந்திச்ச இடங்கள்ல இப்போ ஒரு 2000-3000 பேருக்குள்ள அடக்கிடுறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா இதை வேணா தடுக்க முடியுமே தவிர்த்து மக்களோட அந்த ஓட்டு சக்தியுமே வந்து யாராலுமே தடுக்க முடியாது அப்படின்றத சொல்லணும். நிறைய பேருக்கு வந்து கிடைக்கல, வாய்ப்பு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. எப்படி பார்க்க? அதுதான் ஒரு இன்னொரு அசம்பாவிதம் எதுவுமே நடந்துடக்கூடாதுன்றது கட்சி சார்பாக எல்லாருமே ரொம்ப பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க எல்லா விஷயங்களுமே. வரும் காலங்களில் இது எல்லாத்தையுமே கலைந்து, அதுக்காக தான் நம்ம தொண்டரணி சார்பாகவுமே வந்து நிறைய விஷயங்கள் மேற்கொண்டுட்டு இருக்காங்க. வரும் காலங்களில் எந்த ஒரு துயர சம்பவங்களும் இல்லாமல் தடுத்து இதே மாதிரி லட்சக்கணக்கில் மக்கள் கூடி அவருக்கான ஆதரவு தெரிவிக்கிற நிலைமை வரும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். நீங்கள் துவண்டு போயிடாதீங்க, நிச்சயமா நாங்க எல்லாருமே சப்போர்ட் இருக்கோம் உங்களுக்கு அப்படின்றத சொல்லுவோம். தமிழ்நாட்டு மக்கள் அனைவருமே தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து உறுதுணையா இருப்பாங்க. அது வந்து ஏட்டிலும் ஓட்டிலும் ஒலிக்க செய்யும் அப்படின்றத நான் சொல்லுவேன். மீண்டும் இரண்டாவது இடைவேளைக்கு அப்புறம் திருப்பியும் காஞ்சிபுரத்தை அதான் காஞ்சி மண்ணு சொல்லுவாங்க இல்லையா, காலாட்டி பிழக்கலாம்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர்ல தலைவருக்கு அது மேபி ஒரு இன்ஸ்பைரிங்கா இருக்கலாம். பரந்தூர்ல ஸ்டார்ட் பண்ணி இப்போ அடுத்து நம்ம இங்க ஒரு கம்பேக் கொடுத்தோம்னா அடுத்தடுத்து நல்லபடியா மூவ் ஆகும் அப்படின்றது. டெம்பிள் சிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஊரு. நிச்சயமா கடவுளோட ஆசீர்வாதத்துல எல்லாமே இதுக்கு மேல இன்னும் நல்லபடியா நடக்கும் அப்படின்னு. நாங்க சிட்டியம்பாக்கம் ஊர்ல இருந்து வரோம், ராஜகுளம் போஸ்ட் அங்கிருந்து வரோம். நேற்று நைட்லேருந்தே தூக்கம் வரல, ஹாப்பியாக இருக்குது. சின்ன வயசுலேருந்து கனவு தலைவரை பார்க்கணும். ஆமாம், இல்லை ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி வார்டு நம்பராக ஜெயிச்சு சென்னைக்கு போயிருந்தோம். அப்போ யார் ஜெயிச்சாங்களோ அவங்கள வரையும் தான் உள்ளே அலோவ் பண்ணியிருந்தாங்க. அப்போ வெளியவே நின்றுட்டோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறோம். கரூர் சம்பவத்தை தொடர்ந்து இன்னைக்கு வந்து காஞ்சிபுரத்தில் மீண்டும் ஏற்கனவே பரந்தூர் மாநிலத்தை எடுத்து முதல்ல மக்களை சந்திச்சாங்க. மீண்டும் சில கால இடைவெளிக்கு அப்புறம் மீண்டும் காஞ்சிபுரத்தில் இருந்து எப்படி பார்க்கறதுன்னா, அந்த துயர சம்பவத்துலேருந்து மீண்டு வரணும். அது நம்ம யாரோ பண்ண சதி, அதுலேருந்து நம்ம மீண்டு வரணும். அவருக்கே எல்லா பிரச்சனைனா நான் பிரச்சனை இருக்குன்னு அவருக்கே தெரியும். நாங்கள் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை. இப்ப நீங்க பேசும்போதே ஹார்ட் பீட் துடிக்குது, பேச்சுலாம் வராது அவர் பார்த்தா. போதும்ண்ணா. கரூர் அது மாதிரி பல மாவட்டங்களை வந்து திறந்த வெளியில வந்து மக்களை வந்து சந்திச்சாங்க. இப்போ வந்து உள்ளரங்களை சந்திக்கிறாங்க, அதுவும் கட்டுப்பாடுகளோட சந்திக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? பாதுகாப்பா இருக்கணும், எங்களோட சேஃப்டி முக்கியம்னு பாக்குறாரு. என் பேர் மோகனா, ஐன்சேரியிலேருந்து வரேண்ணா. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற தளபதியை, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆனால் நினச்சி கூட பார்க்கல எங்களுக்கு இந்த மாதிரிலாம் ஒரு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப இதுவாக இருக்குது, எக்ஸைட்டிங்காக இருக்குது. கரூர் சம்பவத்தை தொடர்ந்து 57 நாட்களுக்கு அப்புறம் காஞ்சிபுரத்தில் மீண்டும் வந்து விஜய் வந்து ஒரு சில கால இடைவேளைக்கு அப்புறம் மக்களை வந்து சந்திக்கிறார். ஏற்கனவே பரந்தூர் மாநிலத்தில் முதல் முறையாக கட்சி ஆரம்பிச்சு முதல் முறையாக காஞ்சிபுரத்தில் தான் மக்கள் சந்திப்பு வந்து தொடங்கினார். இப்போ வந்து சேலத்தில் வந்து பெர்மிஷன் கேட்டிருக்காரு, ஆனால் சேலத்தில் கிடைக்கல. காஞ்சிபுரத்தில் கிடைச்சிருக்கு. காஞ்சிபுரத்தில் உள்ளரங்களை வந்து சந்திக்கிறது கேட்பாங்க. 2வது வாட்டி மக்களை வந்து காஞ்சிபுரம் சந்திக்கிறீங்க, எப்படி பார்க்குறீங்க? அது கரூர் இதில் வந்து அவர் மேலே தப்பு சொல்ல முடியாது. இருந்தாலும் ஒரு ஆசையில் தான் தளபதியை பார்க்கணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் வந்திருக்கிறோம். வேற திறந்த வெளியில் வந்து மக்களை வந்து சந்திச்சிருக்காங்க.
இப்போ வந்து கட்டுப்பாடுகளோட உள்ளரங்களை வந்து ஆமாம், இது ரொம்ப சேஃப் தான், ரொம்ப சேஃபான இதுதான். ஆனால் மக்களுக்கு ரொம்ப இது சேஃப் தான், ரொம்ப சந்தோஷம் தான் பார்க்குறது தளபதியை. தலைவர் வந்து முதல் வாட்டி நேர்ல சந்திக்கிறேன். ஆமாம். இப்போ வந்து அவர்கிட்ட பேச வாய்ப்பு கிடைச்சா என்ன மாதிரி கோரிக்கைகளை வந்து அதான் இந்த கட்சி ஆரம்பிச்சிலேருந்து அவர் தான் ஜெயிக்கணும்னு எங்களுக்கும் ஆசை தான். அவருக்கு தான் எங்கள் ஓட்டே அவருக்கு தான் போடணும்னு இருக்கும். அதான் ரொம்ப சந்தோஷமா இருக்குது, அவர் வரணும்னு தான் ஆசை. என் பேர் பவித்ரா. பக்கத்து ஊர் தான், அதனால தான் விஜய் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தேன். ரொம்ப பெரிய ரசிகை அவரோட. இப்போதான் சான்ஸ் கிடைச்சிச்சு அவர் பார்க்கணும்னு சொல்லிட்டு. இந்த சான்ஸ்க்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணியிருக்க, கனவுலலாம் நினச்சிருக்கேன் இப்பெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதான் அது நிறைவேறி இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பக்கத்து ஊருனால காலையே கிளம்பி வந்துட்டேன் பார்க்கணும்னு சொல்லிட்டு. உங்களுக்கு எப்படி டோக்கன் கிடைச்சது? நீங்க கட்சி நிர்வாகியா? இல்லை, ஆமாம், கட்சியில் இருக்கேன், உறுப்பினர் கார்டில் வச்சுருக்கேன். ரொம்ப ஆசை. அவரோட கட்சி ஆரம்பிச்சதுமே எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஊரில் அண்ணா ஒருத்தவங்க வாங்கி கொடுத்தாங்க பார்க்கணும். தொடர்ந்து 57 நாட்களுக்கு அப்புறம் மக்களை வந்து சந்திக்கிறாரு, அதுவும் காஞ்சிபுரத்தில் முதல்ல சில கால இடைவேளைக்கு அப்புறம் காஞ்சிபுரத்தில் முதல்ல மீண்டும் தொடங்குது. இது அவர் அதுக்குன்னு அப்படி இருந்துட முடியாது, மக்களை வந்து பார்த்து தான் ஆகணும். இப்போ வந்திருக்காருன்னா அது எப்படி சொல்றது, இது மக்களை பார்த்து ஆகணும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் வந்திருக்காரு. அதுவும் இது ரொம்ப கட்டுப்பாட்டோட தான் இருக்கு, அதனால மக்களும் வரலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து. தலைவரை வந்து நேர்ல சந்திக்க போறீங்க, ஒரு நீண்ட கால கனவுன்றீங்க. நேர்ல பேச வாய்ப்பு கிடைச்சா என்ன மாதிரி கோரிக்கைகள் முன்வைக்கிறீங்க? என்ன மாதிரி பேச்சுகள்? கோரிக்கைகள் மக்களுக்கு நல்லது பண்ணணும், மக்கள் சொல்றதை கேட்டு அவர் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்பேன். இப்போ இருக்கிறதெல்லாம் இல்லாம மக்கள்கிட்ட இன்னும் அவர் நிறைய பேசி தெரிஞ்சு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை வச்சு அவர் நடவடிக்கைகள் எடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன். இது ரொம்ப பாதுகாப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து நம்மள அந்த கரூர் சம்பவம் மாதிரி நிறைய பேர் வந்துட முடியாது உள்ள. இங்க இவ்வளோ பேர் இருக்காங்க, உள்ள வந்து பாதுகாப்பா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். கேர்ள்ஸ்க்கு ரொம்ப பாதுகாப்பா இருக்கும் தான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி பல மாவட்டங்கள்ல திறந்த வெளியில மக்களை வந்து நேரடியாக சந்திச்சு, இப்போ வந்து கட்டுப்பாளரோட உள்ளரங்களை வந்து சந்திக்கிறாங்க. ஆமா, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எப்படி பாக்குறது? சேஃப்டி தான், சேஃப்டி தான். எங்களுக்கு வந்து இது மோஸ்ட்லி வெளியே மாநாடுல அப்படின்னு சொல்லி வந்து சந்திக்கிறத விட்டுட்டு தென்ன வந்து அங்கங்க போய் மாநாடா போட்டு அந்த மாதிரி சந்திக்கிறது நிறைய கூட்டம் தான். ஆனா இது எங்களுக்கு வந்து லேடிஸ்க்குன்னு சொல்லி செப்பரேட் பண்ணி ஒரு ஆடிட்டோரியம்குள்ள எங்களை வந்து மீட் பண்றாரு. இது எங்களுக்கு ரொம்பவே சேஃபா இருக்கு. முதல் முறையா உங்களோட தலைவரை சந்திக்கிறேன்னு சொல்றீங்க. ஆமா, அவர்கிட்ட பேச வாய்ப்பு கிடைச்சா என்ன மாதிரி காஞ்சிபுரத்துக்கு வராரு, என்ன மாதிரி கோரிக்கைகளை வந்து முன்வைக்கிறீங்க? நிறையவே கோரிக்கைகள் இருக்கு. மோஸ்ட்லி வந்து லேடிஸோட சேஃப்டிக்கு ஃபர்ஸ்ட் நாங்க வந்து ஒரு கோரிக்கை வைப்போம். பிறகு எப்படி சொல்றது, நிறைய பேருக்கு வந்து கவர்மெண்ட் ரீதியாகவே நிறைய கோரிக்கைகள் இருக்கு, அவங்களோட டிசப்பாயிண்டேஜஸ்ன்னு இருக்கு, அதை சொல்லுவோம். தென் இப்போ நடக்கிற அரசியலில் அவங்களுக்கு என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே நாங்கள் வந்து எங்களுக்கான டிஸ்அட்வான்டேஜ் அவர்கிட்ட சொல்லி எங்களுக்கு அட்வான்டேஜா எது கிடைக்குமோ அதை நாங்கள் வைப்போம். ஆமாம், கிடைச்சிருக்கு. எங்களுக்கு புஷி ஆனந்த் சார்னு ஒருத்தவங்க, அவர் மூலமாக எங்களுக்கு வந்து எங்கள் ஊரில் வந்து நேற்று வந்து நிற்க வச்சு நாங்கள் கொடுத்தோம். இது வந்து எப்படி கொடுத்தாங்கன்னா ஏஜ் வைஸாக தான் கொடுத்தாங்க. சின்ன குழந்தைங்க கிடையாது, வயசானவங்க கிடையாது. 18 வயசுக்கு அப்புறம் 35 இயர்ஸ்க்கு உள்ள அந்த மாதிரி தான் கொடுத்தாங்க. ஏன்னா இதுவுமே இந்த எங்களை ஆடிட்டோரியத்துக்குள்ளே மீட் பண்ண வைக்கிறதுமே கொஞ்சம் சேஃப் தான்ன்றது எதை வச்சு சொல்லலாம், இந்த ஏஜ் வைஸாக அவங்க எங்களை மீட் பண்ணுறதையே சொல்லலாம்.